ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, படத்துக்கு போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன மூவின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது கருப்பு மூவிக்கு தான் போயிருந்தோம். ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே. இங்கே ஃபர்ஸ்ட் டே போட்டுட்டு அது கேன்சல் ஆயிடுச்சு டிக்கெட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அப்படியே இந்த சைட்ல இங்கெல்லாம் ஒட்டகம்லாம் நிற்கும். இந்த தடவை என்னமோ இல்லை, நைட்டு லேட்டாக போனதுனால நைட்டு 11 மணிக்கு படம் இருந்துச்சு. எல்லாரும் வண்டியில தான் போயிருந்தோம். ஒரு வண்டியில மச்சானும் சாராவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன், கலை, அத்தாச்சி, நான், மச்சான், பாப்பா ஒரு வண்டியில தான் போயிருந்தோம். இந்த லைட்டுக்கு இந்த செடியெல்லாம் ரொம்ப சூப்பரா தெரிஞ்சுச்சு பார்க்கும்போது. அதை அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நிறைய பேர் போட்டோஸ் எடுப்பாங்க. ஹைதராபாத் எழுதியிருக்க இடத்துல. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த தடவை எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எப்போதும் போடுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. வெயில் காலத்துக்கு சம்மர் உற்சவ் மேளான்னு போட்டிருப்பாங்க. இந்த ஃபால் மேல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுகிற மாதிரி. ஆல்ரெடி நம்ம இது மாதிரி போட்டதுக்கு நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். அதையும் சும்மா வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராபிக் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நைட்டு போனனால. இது நெக்லஸ் ரோடு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே தான் இந்த தியேட்டர் இருக்கும், பிரசாந்த் தியேட்டர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஐமேக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம தியேட்டருக்கு பக்கத்துலயுமே வந்தாச்சு. இனிமேல் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம இனிமேல் மேல போகலாம் தியேட்டருக்குள்ள. பாத்தீங்கன்னா இங்க வந்தாச்சு உள்ள. பாப்பாலாம் எந்திரிச்சிருச்சு, தூங்கி எந்திரிச்சிருச்சு. கலை பாத்தீங்கன்னா உனக்கு எப்ப பார்த்தாலும் வீடியோவா அப்படின்னு கேட்கும். ஏன்னா எங்களுக்கு இது பழகிடுச்சு. கலை மேக்சிமம் வீடியோ போட்டோஸ்ல எல்லாம் வராது, சிரிச்சுட்டே இருக்கனால. இது ஃபர்ஸ்ட் டே வந்தனால சரியான கூட்டமா இருந்துச்சு. இந்த தடவை ஸ்கிரீன் 4ல போட்டிருந்தாங்க படம். எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாருங்க. நாங்க எப்போதும் கொஞ்சம் லேட்டா வருவோம். இந்த தடவை ஃபர்ஸ்ட் நாளே வந்திருந்தோம். வாங்க இனிமேல் பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல தான் தமிழ்காரர்களை நிறைய பார்க்க முடியும். அதுவும் அந்த படம் பார்க்குற இடத்துல மட்டும் பார்க்க முடியும். அந்த வீடியோலாம் அட்டாச் பண்றேன். இங்கேயும் மச்சான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். சாரா பாத்தீங்கன்னா நல்லா போஸ் எல்லாம் கொடுக்கும். அப்புறம் அதை எடுத்ததுக்கு அப்புறம் இங்க கொடுங்க, நான் உங்களையும் எடுக்கிறேன் அப்படின்னு என்னையும் பாப்பாவுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து மச்சான், அத்தாச்சி, கலை எல்லாருமே அந்த சைடு உட்கார்ந்து இருந்தாங்க. அதையும் அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டு அத்தாச்சி அங்க அப்பதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. படமுமே ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. படம் முடிஞ்சிருச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பினாலும் கிளம்பியாச்சு. வண்டியை போய் கீழே பார்க்கிங்ல எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போறோம். இந்த தடவை பாப்பாவை பாத்தீங்கன்னா அத்தாச்சி கிட்ட கொடுத்துட்டேன். கலை, சாரா, மச்சான் ஒரு வண்டியில, அண்ணனும் அத்தாச்சி ஒரு வண்டியில, நானும் மச்சான் தான் போயிருந்தோம். நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். பாருங்க போஸ் எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. வாங்க போலாம் வீட்டுக்கு. விலாக் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.